ராஸ் எங்களை மறுபடியும் இந்த கேரளா விளாக்ல சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் உங்களை சந்திக்கல சந்தோஷம் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ட்ராஜடியாக இருந்தது எங்களோட இந்த கேரளா ட்ரிப் வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணோம். அதே நேரத்தில் அந்த ஒரு மாதிரி த்ரில்லோட கலந்ததுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் தண்ணி வெள்ளம் இப்படி தான் இருந்தது. நாங்கள் போகும்போது நல்ல மழையோடு தாங்க போனோம். எங்கள் கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் அப்படியே மிதந்துட்டு போகிற மாதிரி இருந்தது. பத்திரமா போய் ரீச் ஆகுமோன்னு பயமாக இருந்தது. ஸோ அங்கே போய் எங்களோட வேலை முடிகிற வரைக்குமே மழை தான் இருந்ததுங்க. ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா வழியெல்லாம் வெள்ளம் தண்ணி அப்படி தான் இருந்தது. எங்கே ரோடு எங்கே பள்ளம் எதுவுமே தெரியாத அளவுக்கு இருந்ததுங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா மழை விடாமல் பேஞ்சிருந்தால் தான் இதுன்னு நினச்சோம் நாங்கள். பட் ஆனால் வந்து இந்த டைமில் தான் வந்து கேரளா இதில் வயநாட்டில் வந்து லேண்ட்ஸ்லைட்லாம் நடந்திருக்குன்றது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அது கேட்கும்போது ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் பக்கம் தான் நாங்கள் இருந்த இடத்துக்கும் அதுக்கும் அப்படின்னும் போது பக்கம் இல்லை கொஞ்சம் தூரம் தான் பக்கத்தில் அதை கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லையா. ஆனால் நிறைய நாங்கள் போகும்போதும் வரும்போது நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. ஏன்னா மழை ஒரு பக்கம் வண்டி ரொம்ப ஷேக் ஆகிட்டு இருந்ததுனால நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ ட்ராஜடி இருந்தது. ஸோ பத்திரமா வந்து சேருவோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின் மார்க் இருந்ததுன்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு பயத்தோடு தான் இந்த ட்ராவல் எங்களுக்கு அமைஞ்சது. அதே மாதிரி இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் இது பழகிருச்சு என்னன்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா ஒரு வீடு தண்ணி சுற்றி இருக்குது. அந்த வீடு வந்து சென்டரில் இருக்குது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏதாவது அவங்க வெளியில் வரணும் கூட எப்படி வருவாங்கன்னு தெரியல. அப்படி அவ்வளோ தண்ணியாக இருக்குது. அப்போ எல்லாருக்கும் வந்து என்ன அப்படின்னா ஒரு பயம் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் நாங்களும் ரொம்ப பயந்தோம். எங்கே பார்த்தாலும் வெள்ளம் தண்ணி நிறையா போயிட்டு இருந்தது. நாங்கள் நிஜமாவே இங்கே இருக்கவங்களுக்காக எல்லாமே ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். அந்த இங்கே வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் வயநாடு விஷயங்களை கேள்விப்படும்போது ரொம்பவே வருத்தமாக இருந்தது. அவங்களுக்காகவும் நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பலசேனா டு பாலக்காடு ரோடு தான் இது எல்லாமே இவ்வளவும் தண்ணி வெள்ளமெல்லாம் இருந்தது. நாங்கள் வந்ததுக்கப்புறமும் இன்னும் நிறைய வெள்ளம் வந்ததுன்னு சொன்னாங்க. பட் நல்லபடியாக கொண்டு வந்த கடவுளுக்கு நன்றி. வீடியோ பார்க்குறவங்களே தேங்க்யூ.